Good morning, all of you. It's a nice time to see all of you. First time in the film industry. Although I have seen a lot of films, I am a first rank student. Plus, I have seen plenty of movies and songs and things in my whole life. And I studied in Coimbatore also. நான் பார்க்காத படமே கிடையாது. செகண்ட் ஷோ பார்த்துட்டு லாரியில் 1:30 மணிக்கு ஏறி காலேஜ் ஹாஸ்டல் வாபஸ் வரும். அப்போ என்னை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட 0 மார்க் வாங்கின துபாயில் இருக்கார். நான் 80% 90% டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட். எல்லாருமே என்னோட தோழர்கள். இப்போ வரைக்கும் 250 பேர் என்னோட பாக்கெட்ல இருக்காங்கன்னா என் மனசு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருமே என்கிட்ட சண்டை போட்டாலும் 4 பேரை சேர்த்து வைக்கிறது தான் என்னோட இது. அதே மாதிரி இருக்கவர் எம்பி ரகு அவர்கள், அவரை பார்த்து பேசும்போதே முடிவு பண்ணிவிட்டேன். இன்னொன்று திருமதி பாரதி பாபு, அவங்க 2 பேர் என்னை நுழைச்சி அவங்களோட என்ன சொல்றது, அந்த பாச பிணைப்போட ஒரு சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி இணைச்சதுனால நமக்கு ஒரு இந்த ட்ரையாங்குலர் டீம் கிடைச்சு நான் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டேன். இன்னொன்று நான் முக்கியமாக பாட காரணம் திருமதி சாந்தி கண்ணன் ட்ரிச்சியில் எம்எஸ்கே ஸ்டுடியோஸ் வச்சுருக்காங்க. அவங்க இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க ட்ரிச்சியில் எனக்கு பாட்டு கற்று கொடுத்தவங்களே 2 நாள் ஃபுல்லாக, சார் நீங்கள் இந்த 2 நாள் பாடிட்டு வெளியே போகும்போது நீங்கள் ஒரு திரைப்பட பாடகனோ இல்லை ஸ்டேஜ் பாடகனோ சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதன் மூலமாக இந்த திரைப்படமும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் திருமதி சாந்தி கண்ணன், அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் திருமதி பாரதி பாபு. அவங்கள நான் வாழ்க்கையில மறக்க முடியாது. ஏன்னா இங்கே ஸ்டேஜ் நான் பேசுறதுக்கே காரணம், although I have done so much. என்னோட இன்ஜினியரிங் ஃபீல்டில் I have done so much. I have traveled 20-25 countries. I have seen everything in life. கடைசியில் என்னோட அம்மாவை வேண்டேன். நான் திரைப்படத்துறையில் வரேன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களோட பேக்ரவுண்டும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சுருந்தாங்க வெள்ளூரில். அம்மாவோட சொந்த தம்பிங்க 2 பேர் பழைய காலத்தில் நாடகம், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எடுத்து விருத்தம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பாடல் விருத்தம் பாடுவாங்க அங்கே பழைய நாடகத்தில். மாமா ஃபுல்லாக எழுதி எல்லா வில்லேஜஸ், வெள்ளூர் பக்கத்தில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா வில்லேஜஸ்லையும் நாடகம் நடத்தினவங்க. அதெல்லாம் சர்வசாதாரணமாக அவங்க பாடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் திஸ் ஸ்டேஜ் அண்ட் ஐ வில் நாட் டாக் மச். ஸோ நம்மளோட டீமோட ரியல் எஃபெக்ட் பேசும். அதுக்கப்புறம் என்னோட தாயார் 87 வயசு, அவங்க பேசுறதை கேளுங்க. ஆனால் இல்லை, அப்புறம் சீஃப் கெஸ்டில் வரட்டும், அம்மா அப்புறம் பேசலாம். இப்போ ஏதோ பேச போகிறீங்களா நீங்கள்? ஓகே, 2 வார்த்தைகள் பேசுவார். எல்லா சிறப்பு விருதுகள் வரும்போது அம்மாவோட பேச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் இந்த தலைமுறையில் அம்மாவோட ஒரு க்ளோஸ் நண்பி 100 வயசு, அவங்க என்ன வாழ்த்துனாங்க. 100 வயசு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அம்மா கிட்ட இருக்காங்க. அந்த பழைய நட்பு 50-60 வருடம். நான் திடீர்னு அந்த ஊருக்கு வரும்போது 40 வருஷத்துக்கு முன்ன பார்த்தவங்களோட மகனான்னு கேட்டாங்க. அவங்களோட வாழ்த்தே போதும் எனக்கு. அம்மாவோட வாழ்த்து 87 வயசு, அவங்களோட ஃப்ரெண்டு 100 வயசு. எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறாரு, டிஃபன் கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்க முடியுமா நம்ம லைஃப்ல? சான்ஸே இல்லை. 100 வயசுல எனக்கு காஃபி, டீ அவங்க வீட்டில் யாருமே போட்டு கொடுக்கல. சார் வாங்க சார் பேசுகிறேன். அந்த 5 நிமிஷத்துல காஃபி கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் டிஃபன் எடுத்துட்டு வராங்க. 100 வயசுல நம்ம பண்ண முடியுமா? அவங்க மத்தியில் வாழ்றது நம்ம கொடுத்த பெரிய சந்தோஷம், நமக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். இதோட முடிச்சுக்கிற ஷார்ட்டை அம்மா சில வார்த்தைகள் பேசுவாங்க. என்னுடைய மகன் இளஞ்செழியன் ஒவ்வொரு ஊரும் மேடையில் பேசி பிறகு நான் ஒரு படத்தில் போய் நான் பாடணுமா, நான் ஹிட்டானேன். இந்த மாதிரி ரகுன்றவரை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன். என்னப்பாங்க, சரி ஓகே. என்னை அழிச்சின்னு ரகுவிடம் காமித்தான். ஒரு 1/2 மணி நேரம் நான் ரகு கிட்ட பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல மனுஷன், மனிதாண்மை, மரியாதை, யாருக்கு எப்படி நடக்கணுன்றதை செய்வார். இவனை பழப்படுத்துறது ஒரு படத்தில் 3 பாட்டு பாடி அதை சேர்த்து வச்சுவர் பாரதி. அறிமுகம் படுத்துருந்து ரகுக்கு பாரதி. அந்த மூலியமா என் பிள்ளை முன்னுக்கு வந்தான். இதுக்கு மேலேயும் ரகு நான் ஒரு மனுஷனாக நினைக்கிறேன். எனக்கு 3 பிள்ளை, இன்ஜினியரு, டாக்டரு, ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாமே. நான் ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி. எனக்கு வயசு 87. சில பாடல்கள்லாம் பாடுவேன், இப்போ என்னால் முடியல.
அதனால ரகு நல்ல மனுஷன், நல்ல குணம். அன்றைக்கே சொல்லிட்டேன், என் 3 பிள்ளையோட நீ ஒரு பிள்ளை, உன்னை நான் என்ன முன்னுக்கு வர வைக்கணுமோ வைக்கிறேன், நானே வைக்கிறேன், உனக்கு ஒரு படம் எழுதி காட்டுறேன், அதை நீ படம் நடி அப்படின்னு சொல்லி ரகு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அன்பாக போச்சு. இதுக்கு மேலே அவர் படத்தை நடத்தி நல்ல பேர் வாங்கினா அடுத்தது அவருக்கு விமோசனம் உண்டு. நல்ல முறையில் நடக்கணும். ஆண்டவனை போ.